தம்பி அப்பா வெங்க வாங்க வரிப்பா. அப்பா பழனி வரைக்கும் ஒரு வேலையாக போயிருக்காருங்க. இந்த மாடு மேய்க்கிற வேலையில நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறியாக்கு? ஆமாங்க, நான் தான் பார்த்துக்கிறேனுங்க. உங்கள் ஒப்பங்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், 10வதுக்கு மேலே இவனை படிக்க வைக்காதரா, இவெல்லாம் மாடு மேய்க்கத்தான் லாய்க்கணும். சொல்ல சொல்ல கேட்காம பணத்தை கட்டி ஒன்று இன்ஜினியர் வரைக்கும் படிக்க வச்சேன். கடைசியில் நான் சொன்னது தான் நடந்திருக்குது. என் பையனையும் தான் நான் படிக்க வச்சேன். வேலைக்கு போயிட்டியா, மாதம் 30,000 சம்பாதிக்கிறியா? சந்தோஷங்க. வணக்கங்கண்ணா, நீ எங்கப்பா இங்க? தம்பி பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். நீ எங்கிட்ட இங்கே வந்திருக்கிற? பேங்க்லேயே அதிக வரவு செலவு பண்ணுறது இவருதான். இன்னைக்கு ஏதோ பிஸியாக இருக்காருன்னு பேங்க்லேருந்து கையெழுத்து வாங்க தட்டி விட்டுருக்காங்க. அதிக வரவு செலவா? மாதம் எவ்வளோ தம்பி வருது? மாதம் என்னங்க ஒரு 5-6 லட்சம் வருங்க. இந்தாப்பா வரேண்ணா. சரி, எங்கே வர? ஆணி விடுங்க. நீ புடுங்கின ஆணிலாம் போது போய் சாணி எள்ளு. சாணியா? என்னங்க இன்னைக்கு பாலில் தண்ணி கலந்துருப்பீங்களாட்டிருக்கு? வாயில் அடிங்க ஆரோ வாட்டருங்க அது. இப்போலாம் ஓப்பனாகவே தண்ணி கலக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? பாலுக்கு இந்த தண்ணிக்கு என்னங்க வித்தியாசம்? பால் வெள்ளையாக இருக்கும், தண்ணி கலர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வேற. தண்ணி லிட்ரு 25 ரூபா, பால் லிட்ரு 29 ரூபா, 4 ரூபா தான் வித்தியாசம். போகிற ஓக்க பார்த்தவங்க இன்னொரு 10 வருஷத்தில் பால் ரேட்டை விட தண்ணி ரேட்டு அதிகமாயிருமுங்க. அப்புறம் வந்துங்க பாலில் தண்ணி கலக்க முடியாதுங்க, தண்ணியில் தான் பாலை கலக்கணும். என்னங்க இப்படி மாட்டீங்க? நீங்கள் லாபம் பார்க்கணுங்க, எங்கிட்ட ரேட்டு கம்மியாக வாங்கிட்டு போய் வெளியில் எச்சா விற்கிறீங்க. நானும் லாபம் பார்க்கணுங்க. வருங்காலத்துலிங்க மாட்டுலேருந்து பால் கறக்கையிலேயே பாலுக்கு பதிலாக தண்ணி வர்ற மாதிரி விஞ்ஞானிகிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்கணும். வரட்டுங்களா? விக்கி, என்னடா பண்ற? வாடா, ரியல் எஸ்டேட் ஊருக்குள்ள உன் பேர் தான் கொடி கட்டி பறக்குது. பெரிய ஆயிட்டு போலயே. ஏதோ போயிட்டு இருக்குடா. சரிடா, நல்லா இருந்தீங்கன்னா சரி. சரி, ரோட்டு மேல 5 ஏக்கர் ஏசுமாவே போட்டிருக்க. எங்கடா மழை தண்ணி இல்ல, அதான் விவசாயம் பார்க்க முடியாம சும்மா கிடக்குது. அப்போ பேசாம எனக்கே வித்துறேன். வித்துட்டு நான் என்ன பண்றது? எந்த காலத்துல இருக்க? ஊரே சிட்டி ஆயிட்டு இருக்கு, எல்லாமே நவீனமயம் ஆயிருச்சு. என்னதான் நவீனமயமானாலும் சோறு என்ன வாயில தானே திங்கிற. உன்ட்டெல்லாம் பேச முடியுமாப்பா? உன் பங்காளி எல்லாம் பாரு, நிலத்தை வித்துட்டு வெளியில போய் செட்டில் ஆயிட்டான். நீ பாரு, இன்னும் மாடு சாணி விவசாயம் சுத்துற. சரி, நிலத்தை உங்கள்கிட்ட வித்துட்டேன், அதுக்கப்புறம் அப்புறம் என்ன? நல்ல மச்சி வீடு கட்டு, கல்யாணம் பண்ணு, பிள்ளை குட்டி நல்லா செட்டில் ஆயிடலாம்ல. சரி, செட்டில் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் கால் மேல கால் போட்டு ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடு. அப்ப சோத்துக்கு மறுபடியும் விவசாயத்துக்கு தானே வரணும். அரிசி பருப்புல என்ன வானத்துல இருந்து வந்துருமா, இல்ல டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவீங்களா? பெத்த பிள்ளைய வித்துட்டு வாடகைக்கு பிள்ளை வாங்கி வளர்த்து சொல்றான். ஓடுறா, உன்னை இந்த ஏரியாலே பார்க்க கூடாது இனிமேல்.